அதர் லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸ் வந்து இங்கே ஷைன் ஆயிருக்கு. நம்ம பார்க்கும்போது மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய ஷைன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு இயர் தான் 2024. பட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் டூ ஒரு ஷங்கர், கமல்ஹாசன் அண்ட் வந்து அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா ஹிட்னு சொல்லலாம். 96 அப்போவே வந்து ஹிந்திலேயுமே பயங்கர பெரிய ஹிட், தெலுங்குல ஹிட், தமிழில் ஹிட், ஓவர்சீஸில் ஹிட். அந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து அதோட சீக்வல் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். அண்ட் அகைன் கங்குவாவுமே நம்ம வந்து கேப்டன் மில்லர் அண்ட் அயலான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த கிளாஷில் வந்து இன்ஃபேக்ட் சொன்னால் அந்த சில டைமில் வந்து கிளாஷ் வந்து ஹெல்ப் பண்ணும், ஒரு படத்தோட ரன்னுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். சில டைமில் வந்து அந்த கிளாஷ் வந்து அந்த கலெக்ஷனையே வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் கேப்டன் மில்லர் வர்சஸ் அயலானில் நடந்தது. சைனா வந்து மகாராஜாவுக்கு நடந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 crores ப்ளஸ் அங்கே மட்டும் கலெக்ட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலே அவ்வளோ கலெக்ட் பண்ணல அந்த படம். 49-50 crores தான் அந்த படம் தமிழ்நாட்டில். பட் வந்து உங்களுக்கு சைனாவில் 70 crores அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். டாப் 3ல இருக்கும். அண்ட் 2வது இடத்துல எப்பயுமே சூப்பர் ஸ்டார் இருப்பார். போன வருஷமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். பட் இந்த வருஷம் லைக் சர்ப்ரைஸ் சிவகார்த்திகேயன் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறார். அண்ட் கோட்ல கூட அதோடைய ரெஃபரன்ஸ் இவ்வளோ படங்கள் கன்சிஸ்டண்டாக இருந்தாலும், இவ்வளோ கிராஸ் இருந்தாலும், இப்போ அடுத்த ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு கட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இனி ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்க போகிறது யார்? இப்போ Tier 1 ஆக்டர்ஸில் பார்க்கும்போது விஜய் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வர போகிறாரு. ரஜினி சார் அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் மேபி டவுன் த லைன் இருக்கலாம், அதாவது 4-5 ஃபிலிம்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த செகண்ட் லெவலில் இருந்து யார் யார் போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ் சினிமாவோட க்ரோத்தில். ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இந்த வருஷத்துடைய க்ளோஷரில் நம்ம இருக்கிறோம். ஸோ பேக் டு பேக்கில் வந்து இந்த வருஷம் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நம்மளை வந்து சூப்பராக என்டர்டைன் பண்ணிச்சு. பேன் இண்டியனாக இருக்கட்டும் அண்ட் தமிழ் சினிமாவிலேருந்து பேன் இண்டியன் போன படங்களாக இருக்கட்டும். ஸோ இட் வாஸ் லைக் அ கிரேட் இயர் ஃபார் அஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இருந்தாலும் இந்த வருஷம் நிறைய திரைப்படங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் பெர்ஃபார்ம் வெல். ஸோ இந்த வருஷம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி ஹாவ் ராஜசேகர் வித் அஸ் டுடே. ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி சூப்பர், இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஃபைனலி 2024 எண்டில் வந்தாச்சு. எக்கச்சக்கமான படங்கள், நிறைய ஆன்டிசிபேஷனோட இந்த வருஷத்தை நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஓவரால் எப்படி இருந்தது 2024 ரிலீசஸ் பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலி ஒரு இயராக பார்க்குறப்போ 2023 கம்பேர் பண்ணிங்கன்னா 2024 அந்த கிராஸ் ரெவன்யூ ஓவரால் கிராஸ் ரெவன்யூ பார்க்குறப்போ லிட்டில் பிட் லெஸ்ஸர் தான் நமக்கு இந்த டைம். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஜெயிலர் இருந்தது, லியோ இருந்தது, அண்ட் விஜய்க்குமே 2 ரிலீசஸ் இருந்தது, அண்ட் அஜித்தோட ஒரு ரிலீஸ் இருந்தது. பட் இந்த இயர் வந்து அஜித் அவர்களுக்கும் இந்த படத்தில் இந்த இயரில் ரிலீஸ் இல்லை. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் கியூமுலேட்டிவ் கிராஸுங்கிறது லிட்டில் பிட் லெஸ்ஸர் தான். பட் அஸ் அ இயராக பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் இருந்திருக்கு, நிறைய ஸ்மால் ஃபிலிம்ஸ் ரன் ஆயிருக்கு. அதர் லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸ் வந்து இங்கே ஷைன் ஆயிருக்கு. நம்ம பார்க்கும்போது மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய ஷைன் ஆயிருக்கு. தெலுங்கு ஃபிலிம்ஸ் கப்பல் ஆஃப் தெலுங்கு ஃபிலிம்ஸ் வந்து நல்ல கிராஸ் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு இயர் தான் 2024. பட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஓகே. அண்ட் பொதுவாகவே வந்து இண்டஸ்ட்ரி, நம்ம இந்தியன் மூவி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்போ பாலிவுட் எப்பயுமே தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து உச்சத்தில் வச்சிருக்கும். பட் இந்த வருஷம் வந்து நம்ம பார்க்குறப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லைக் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து போன தெலுங்கு படங்களாக இருக்கட்டும், தமிழ் படங்களாக இருக்கட்டும், தன்னுடைய இந்த கிராஸில் வந்து டாப்பில் இருக்காங்க. இப்போ கல்கி நம்ம எடுத்துக்கலாம். கல்கி இஸ் இந்த சார்ட் டாப்பில் வந்து அவங்களுடைய கிராஸில் இருக்கிறாங்க. ஸோ இந்த சேஞ்ச் ஒரு எப்படி பார்க்குறீங்க? அண்ட் அங்கே என்ன மாறுச்சு? பாலிவுட் என்ன மாறுச்சு? இல்லை, பாலிவுட்டில் ஒரு ரொம்ப நாளாகவே வந்து அவங்க வந்து அந்த மல்டிப்ளெக்ஸ்க்கான ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது போஸ்ட் கோவிடில் என்ன ஆயிடுச்சுன்னா மல்டிப்ளெக்ஸ்க்கான வரக்கூடிய க்ரௌட் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க எதிர்பார்க்குறது வந்து ஃபுல் ஆன் என்டர்டைன்மெண்ட். அது கொடுக்கறதுக்கான ஃபிலிம் மேக்கர்ஸ் பாலிவுட்டில் இட்ஸ் வெரி லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் நம்ம சவுத் ஃபிலிம் மேக்கர்ஸ் வி ஹாவ் த கைண்ட் ஆஃப் மாஸ் சென்சிபிலிட்டி இருக்குது. வி ஹாவ் தட் ஹீரோயிக் எலிவேஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நல்லாவே பண்ணுறோம். பட் தே ஆர் மோஸ்ட்லி கேட்டரிங் டு மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்சஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹிந்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்சஸ் இஸ் நாட் கம்மிங் அவுட். ஸோ அந்த மாஸ் பாக்கெட்ஸ்க்கான படங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படங்கள்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் தெலுங்கு ஃபிலிம்ஸ் தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்பா 2 இருக்கட்டும், இன்னைக்கு வந்து 1000 crores வந்து வித்தின் ஒரு 5-6 days ஒரு வாரம் கூட ரிலீஸ் ஆயிட்டு இல்லை. ஸோ அது பண்ணியிருக்கு. அண்ட் கல்கி உங்களுக்கு நல்ல பண்ணியிருக்கு. அண்ட் ஹிந்திலையுமே நல்ல ஓடின படம்னு பார்த்தீங்கன்னா ஜவான், விச் இஸ் அகெயின் தமிழ் டைரக்டர். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இப்போது. ஸோ அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் தான் தே ஆர் எக்ஸ்பெக்டிங்.
ஸோ அது வந்து தமிழ் ஃபிலிம்ஸுமே பார்க்குறப்போ மல்டிப்ளெக்ஸ் ரிலீசஸ் அங்கே பெருசாக இல்லை. இப்போ கோட் நல்லா பண்ணுச்சு அங்கே ஹிந்தியில் ஒரு 32-33 க்ரோஸ் பண்ணுச்சு. பட் நீங்கள் இப்போ மல்டிப்ளெக்ஸாக அங்கே ரிலீஸ் பண்ணல. அதாவது பிவிஆர் ஐநாக்ஸ் செயின்ஸ் அங்கே ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் இவங்க 4 வீக் விண்டோவில் தான் பண்ணியிருக்காங்க. மேபி அது 8 வீக்காக இருந்ததுன்னா கோட்டோட ஹிந்தி ரன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹிந்தி மல்டிப்ளெக்ஸஸில் ரிலீஸ் ஆன படங்களான கங்குவா, இந்தியன் 2 வந்து பெருசாக பண்ணல. பட் நம்ம அது எதிர்பார்த்தோம்ல. ஆமாம். ஏன்னா மக்களுடைய ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லலாம். லைக் அவங்க சைட்லேருந்து அதை ஆன்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்தியன் 2-ஆ இருக்கட்டும், கங்குவா இருக்கட்டும், லைக் பெருசாக காமிச்சாங்க இந்த படம் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. பட் அதுவே ஒரு மிஸ்டேக் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியல என்னால். பட் அன்ஃபார்ச்சுனேட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் 2 ஒரு சங்கர், கமல்ஹாசன் அண்ட் வந்து அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இட்ஸ் ஃபஸ்ட் பேன் இண்டியா ஹிட்னு சொல்லலாம். இந்தியன் 1 வந்து 96ல் அப்போவே வந்து ஹிந்திலேயுமே பயங்கர பெரிய ஹிட், தெலுங்குல ஹிட், தமிழில் ஹிட், ஓவர்சீஸில் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட். அந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து அதோட சீக்வல் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். அண்ட் அகைன் கங்குவாவுமே அண்ட் இதுக்கான எல்லா ஸ்டெப்புமே எடுத்தாங்க அவங்க. தி வே தே ப்ரொமோட்டட் த ஃபிலிம், ஹிந்திக்கு போனாங்க, அங்கே இருக்க டாப் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அக்ரெசிவ் தே ப்ரொமோட்டட் த ஃபிலிம். பட் சம்மோ இட் டிடன்ட் ஹேப்பன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ த பிவிஆர் ஐநாக்ஸ் அந்த ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. இப்போ ஒரு 4 வீக் ஒரு படம் வந்து நமக்கு வந்து ஓடிடியில் வருது, 4th வீக்லேயே வருதுன்னா அவங்க வந்து பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக. பட் தே டுக் அ ரிஸ்க். இந்தியன் 2வும் எடுத்தாங்க, கங்குவாவும் எடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் ஹேப்பன். கோட் அந்த ரிஸ்க் எடுக்கல. பட் அங்கே இருக்கிற அந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸு, அப்புறம் அங்கே இருக்கிற இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் இல்லாமல் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே இட் பெர்ஃபார்ம் வெல். ஸோ இவங்க ரிஸ்க் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அவங்க வந்து மேபி ஒரு கான்டென்ட்டில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபிலிம் குட் ஹவ் டன் வெல். அண்ட் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் நம்ம பார்க்குறப்போ நமக்கு இன்னும் அந்த ஒரு பேங்கருக்கு வரலையே, பேங்கர் வரலையே, 100 crore கிளப் அப்படின்றது வந்து ஓப்பன் பண்ணுதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட லைக் கேட்சி அரண்மனை ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. அது வரைக்குமே வந்து தமிழ் சினிமாவில் எங்கே ஒரு பெரிய படம். ஸோ இந்த மீன் டைம் மலையாள சினிமாவுடைய ஆதிக்கங்களும் நம்மக்கிட்ட கொஞ்சம் அங்கங்கே இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த இனிஷியல் ஒரு 4 months நமக்கு ரொம்ப அப்படி தமிழ் சினிமாவில் லைக் நல்ல படங்கள் வந்தது. பட் கிராஸா பார்க்குறப்போ இல்லை. கரெக்ட். அது வந்து நம்ம வந்து கேப்டன் மில்லர் அண்ட் அயலான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த கிளாஷில் வந்து இன்ஃபேக்ட் சொன்னால் அந்த சில டைமில் வந்து கிளாஷ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு படத்தோட ரன்னுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். சில டைமில் வந்து அந்த கிளாஷ் வந்து அந்த கலெக்ஷனையே வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் கேப்டன் மில்லர் வர்சஸ் அயலானில் நடந்தது. ஆக்சுவலி அயலான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75 crores கிட்ட கிராஸ் பண்ணியிருந்தது இந்த படம். மேபி இந்த கிளாஷ் இல்லாமல் இருந்ததுன்னா இட் குட் ஹவ் டன் 100 கூட பண்ணியிருக்கும். அண்ட் கேப்டன் மில்லர் அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஆஃப் பீட் கண்டென்ட் தான். அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் படம் கிடையாது. ஸோ அதோட என்ன பொட்டன்ஷியலோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்ட் அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 100 crore வர்றதுக்கே நமக்கு வந்து ஒரு 4 months ஆயிடுச்சு. அரண்மனை தான் அந்த ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டதுன்னே சொல்லலாம். ஆமாம். ஸோ அரண்மனைக்கு அப்புறம் பேக் டு பேக்கில் நமக்கு படங்கள் நல்லாவே வந்தது ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்மால் ஃபிலிம்ஸ் நல்லா ரன் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது நம்ம தமிழ் சினிமா. இன்ஃபேக்ட் நம்ம மகாராஜா கூட அவ்வளோ பெருசாக எதிர்பார்க்கல. இப்போ கூட சைனாவில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு படம். கரெக்ட். அதான் இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவோட அவென்யூஸ்லாம் வந்து நிறைய ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபிலிம் வந்து இப்போ ஒரு கேரளாவில் பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலாக நிறைய படங்கள் கேரளாவுக்கு இப்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ராயன் நல்லா பண்ணுச்சு, கேப்டன் மில்லர் நல்லா பண்ணுச்சு அங்கெல்லாம். அதே மாதிரி இப்போது சைனா வந்து மகாராஜாவுக்கு நடந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 crores ப்ளஸ் அங்கே மட்டும் கலெக்ட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலே அவ்வளோ கலெக்ட் பண்ணல அந்த படம். 49-50 crores தான் அந்த படம் தமிழ்நாட்டில். பட் வந்து உங்களுக்கு சைனாவில் 70 crores அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அந்த சைனா மார்க்கெட்டையுமே டேப் பண்ணலாம். பட் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ரைட்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது மக்கள் வந்து நமக்கு தெரியும். இப்போ ஆடியன்ஸ் வந்து இப்போ வைடன் ஆகிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இப்போது ஓடிடி மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. உலக சினிமாக்கான அங்கீகாரம் நமக்கு நிறைய கிடைக்குது. ஸோ நம்ம படம் அங்கே பார்க்குறாங்க. ஸோ இதனாலேயே அந்த மார்க்கெட் ரொம்ப மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து மகாராஜாக்கு எப்படி பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது இருக்குது எக்ஸப்ட் சைனா. சைனாவில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது. அங்கே இருக்கிற ஃபாரின் ஆடியன்ஸ்லாம் வந்து மகாராஜா பார்க்க ஆரம்பிச்சு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோட அஃபிஷியல் பேஜே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜஸ், நாட் ஓன்லி இங்கிலீஷ், ஒரு ஜெர்மனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்பானிஷில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பீப்புளெலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அந்த படம் வந்து லாட் ஆஃப் வியூஸ் ஆக்சுவலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து
இப்போ நம்ம 100 க்ரோஸ் 200 க்ரோஸ்லாம் கொடுத்து படம் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி இந்த படம் வியூஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. அது ஸ்லோலி அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பிக்கப் ஆனதுக்கப்புறம், ஸோ சைனால அவங்க வந்து சைனால வந்து ஒரு லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலா. நம்ம நினச்ச மாதிரிலாம் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க அந்த கவர்மெண்ட். அந்த ஸ்லாட்ல தான் நம்ம ரிலீஸ் பண்ணணும். அப்படி மகாராஜா பிக்கப் ஆகி ஒரு கரெக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கிடைச்சு, இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. யா. ஸோ இப்போ இந்த வருஷத்துல எண்டில் நம்ம இருந்தாலும், ஸோ உங்களோட பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 10 கிராசஸ் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன படங்கள் கிராஸ்ல இருக்கு? ஓகே ப்ரோ. இப்போ வந்து தமிழ்ல பார்க்கும்போது குளோபல் கிராஸரா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எப்படி கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 10th பொசிஷன்ல இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் குளோபல் லெவல்ல கிராஸரா இருக்கிற படம் வந்து தங்கலான். ஆல்மோஸ்ட் ஒரு 75 crores கிட்ட கிராஸ் பண்ணியிருக்கு அந்த படம். அஃப்கோர்ஸ் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணுறது வந்து நமக்கு கிடைக்கிற டேட்டா தான். ஸோ ப்ரொடியூசர்ஸ் கால் தான் ஃபைனல். பட் நம்ம கிடைக்கிற டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம். தங்கலான் வந்து 75 crores கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த படம் அகெயின் இட் குட் ஹவ் டன் ரியலி பெட்டர். பட் வந்து அவ்வளோதான். பட் பட்ஜெட்டை விட கம்மியாக தானே பண்ணி கம்மியாக தான். இட்ஸ் நாட் அ ஹிட். நம்ம டாப் 10 கிராசர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது இருக்கு. இது ஒரு ஹிட் ஃபிலிமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஃபிலிம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் கிராசர் தான் இந்த படம். அதுக்கப்புறம் 9th பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட அயலான். ஆல்மோஸ்ட் ஒரு 77 crores கிட்ட கிராஸ் பண்ணியிருக்கு இந்த படம். அகைன் இந்த படம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிளாஷ் அண்ட் அங்கே அந்த விஷயங்கள்லாம் இருந்ததுனால அதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. இட் குட் ஹவ் பீன் 100 crore கிராசர். பட் 77லேயே அப்படி ஸ்டாக்னட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ தெலுங்கு ரிலீஸ் இந்த படத்துக்கு நடக்கல. எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் நடக்கல. மேபி அது நடந்ததுன்னா ஃபியூ க்ரோஸ் ஆட் ஆன் ஆயிருக்கும். ஸோ அயலான் இஸ் அட் 9th பொசிஷன். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குற படம் வந்து அரண்மனை 4. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 100 crores இந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 தான். ஆல்மோஸ்ட் ஒரு 101 crores 102 crores கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குளோபலி. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து கங்குவா. கங்குவா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆக்சுவலாக வந்து படம் பயங்கரமாக கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு படம் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு 106 107 அந்த ரேஞ்சிலேயே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. விச் குட் ஹவ் பீன் அகெயின் ஒரு பெரிய நம்பர் கலெக்ட் பண்ண வேண்டிய படம் வந்து இந்த ரேஞ்ச் தான் கலெக்ட் பட்ஜெட் ஜாஸ்தி. ஸோ அகெயின் இது வந்து ஆவரேஜ்னு என்னால் சொல்ல முடியாது. இட்ஸ் ஃப்ளாப். கங்குவாங்கிற படம் வந்து ஃப்ளாப் தான் இந்த படம் வந்து. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து இந்தியன் 2. இந்தியன் 2 வந்து வேர்ல்டு வைட் அரௌண்ட் ஒரு 150 crores கிராஸ் பண்ணியிருக்கு. அகெயின் இந்த படமும் நம்ம வந்து ஒரு 400 crores 500 crores கலெக்ட் பண்ணியிருக்கணும் மினிமம் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 150 crores. அகெயின் இந்த படமும் நம்ம ஆவரேஜோ ஹிட்டோ சொல்லல. இட்ஸ் அகெயின் அ ஃப்ளாப் ஃபிலிம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற படம் வந்து ராயன். ராயன் வந்து ஒரு சென்சேஷனல் பிளாக் பஸ்டர். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ இந்த அமரன்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ ராயனோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருந்தது. ஏன்னா தனுஷ் அந்த Tier 2 ஆக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது அஜித், விஜய், அதுக்கு முன்னாடி ரஜினி சார், கமல் சார் இவங்களெல்லாம் தாண்டி அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க ஆக்டர்ஸ் தான் Tier 2 நம்ம சொல்லுவோம். அவங்களில் ஃபஸ்ட்டு 150 crores அச்சீவ் பண்ணது வந்து தனுஷ் தான். அது வந்து ராயன் வித் 150 crores. பயங்கர கலெக்ஷன். தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 80 crores இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. அண்ட் ஓவராலுமே வேர்ல்டு வைடும் ஹிந்தி, தெலுங்கு, ஹிந்தி இல்லை மலையாளம், தெலுங்கு எல்லா இடத்துலையுமே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு 154 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபேக்ட் இது சொல்லணும்னா மகாராஜா தான் வந்து கீழே இருந்தது. வித் சைனா கலெக்ஷன் 170 crores ப்ளஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் லாங் ரன் இருக்குது. ஒரு ஐ திங்க் 200 ப்ளஸ் கிலோ பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் பிஃபோர் ராயன் வி ஹாவ் மகாராஜா. ஸோ பிகாஸ் ஆஃப் சைனா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய படம் இன் தேர்ட் பொசிஷன் வி ஹேவ் வேட்டையன். எஸ். த ஃபிலிம் கலெக்டர் அரௌண்ட் 245 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு ஆவரேஜான ஒரு படம்னு சொல்லலாம். ஆவரேஜ் டு டீசென்ட் ஹிட் அந்த ரேஞ்ச் நம்ம சொல்லலாம். ஜெயிலர் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த கம்பேரிசன் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்காகவே செட் பண்ணிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஜெயிலர் ஏன்னா ஜெயிலர் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆனதுக்கப்புறம் ரஜினி சார்ட் வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அண்ட் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. பட் இது ஒரு கான்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம். கலெக்டர் அரௌண்ட் 245 crores விச் இஸ் ஓகே. அது வந்து டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு நல்ல நம்பர்ஸ் தான். பட் ஸ்டில் எதிர்பார்த்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்ணிச்சேன்னு கேட்டிங்கன்னா அச்சீவ் பண்ணல. அட் செகண்ட் பொசிஷன் வி ஹாவ் அமரன். அரௌண்ட் 330 crores கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். சென்சேஷனல் பிளாக் பஸ்டர். அதாவது சிவகார்த்திகேயன் வந்து இது வரைக்கும் 150 crores கலெக்ட் பண்ணதே கிடையாது. 200 crores கலெக்ட் பண்ணதே கிடையாது. 250 பண்ணதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே 330 crores கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். அண்ட் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 160 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. விச் இஸ் ஆன் பார் வித் ரஜினி, விஜய், கமல் இந்த ரேஞ்ச்
ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து செட் டயர் 1 ஆக்டரோட கலெக்ஷன் வந்துட்டாரு. வந்துட்டார் அவர். ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாருங்கிறது வந்து அவர் நெக்ஸ்ட் பொசிஷனை எப்படி செமன் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. பட் வித் அமரன் கிளியரா டியர் 2ல ஒரு பெரிய ஹியூஜ் லீட் எடுத்திருக்காரு சிவகார்த்திகேயன். ஸோ டியர் 2ல இப்போ அவரோட படம் தான் லைக் ஹையஸ்ட் கிராஸ்ல இருக்கு. ஆமா, ஆமா. இப்போதைக்கு அதான் இருக்கு. ராயன் வரும்போது ராயன் இருந்தது. இப்போ வந்து இந்த படம் வந்துருச்சு. அண்ட் மகாராஜா வந்து ராயனுமே சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. இயர் ஆஃப் சர்ப்ரைசஸ் தான் சொல்லலாம் இதெல்லாம். எஸ் எஸ் எஸ். அண்ட் அட் நம்பர் 1 வி ஹேவ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 455 crores கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைட். அண்ட் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 218 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஐ திங்க் 100 crore பேக் டு பேக் ஒரு ஷேர் வச்சிருக்க ஒரே ஆக்டர் விஜய். அண்ட் பேக் டு பேக் 400 crores-உமே கலெக்ட் பண்ணியிருக்காரு. லியோ ஆஃப்கோர்ஸ் 600, பட் இது 455. இந்த படமே வந்து ஆக்சுவலாக இப்போ இந்த நெகட்டிவ் டாக்ஸ்லாம் நம்ம பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மீன் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க இந்த நெகட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது ஒரு படத்தை அப்படிங்கிறப்போ. இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் அஃபெக்டே பண்ணல, ஓவர்சீஸ்லேயுமே அஃபெக்டே பண்ணல. பட் அஃப்கோர்ஸ் கேரளா அண்ட் தெலுங்கு மேபி ஸ்டேட்ஸ் இது விஜய் தன்னுடைய கரியரை முடிக்க போறாரு, சினிமா கரியரை முடிக்க போறாருன்ற அந்த ஒரு ரீசன்னாலையும் இருக்கலாம். இல்லைனா தன்னோட பீக் பொசிஷனில் இருக்கிறது மாதிரியும் இருக்கலாம். இப்போ வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்தாலும் அவருக்கு வந்து ஃப்ளாப்பே ஆகாது. நீங்கள் 90s to 2000 இதில் பார்க்கும்போது பாபாவை தவிர நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா தெர் இஸ் நோ ஃப்ளாப். அந்த மேபி அந்த ஒரு டைமில் இருக்காரா விஜய் அப்படின்னு தெரில. பட் சென்சேஷனல் ரன் 455 crores அண்ட் தமிழ்நாட்டிலையுமே அமேசிங் ரன். அண்ட் அந்த நெகட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்லாம் வந்து அந்த படத்தை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் தமிழ்நாடு அண்ட் ஓவர்சீஸ் டெரிட்டரிஸில் அஃபெக்ட் பண்ணல. ஸோ இதுதான் நம்ம டாப் 10 கிராசஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 1 and 2 டெஃபினட்டாக நம்ம பார்க்கணும். பிகாஸ் 1 நம்ம அஃப்கோர்ஸ் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. பிகாஸ் விஜய் வந்து தன்னுடைய அந்த கலெக்ஷனில் என்றைக்குமே வந்து அவர் கன்சிஸ்டண்ட்டாக அதை மெயின்டைன் பண்ணுறாரு. எல்லா வருஷமே எடுத்து பார்க்குறப்ப விஜய் அவருடைய படம் வந்து அட்லீஸ்ட் டாப் 3ல இருக்கும். எஸ், டாப் 3ல இருக்கும். அண்ட் 2வது இடத்துல எப்பயுமே சூப்பர் ஸ்டார் இருப்பார். போன வருஷமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆமாம். பட் இந்த வருஷம் லைக் சர்ப்ரைஸ் சிவகார்த்திகேயன் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. அண்ட் கோட்ல கூட அதோடைய ரெஃபரன்ஸாக நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ விஜய் வந்து அந்த இடத்துல கன் கொடுக்குறத எல்லாருமே தன்னுடைய பேட்டன் பாஸ் பண்ணுற மாதிரி எஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இது ஒர்க் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறப்ப அப்படிதான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இனி இருக்கக்கூடிய சினிமாவில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அண்ட் இது எஸ்கே மேல ஒரு பெரிய ப்ரெஷரை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒவ்வொரு ஆக்டருக்குமே இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகிற ஒரு விஷயம், ஒரு ஃப்ளட் கேட் ஓப்பன் ஆகிற மாதிரி அந்த பாக்ஸ் ஆஃபீஸுங்கிறது ஒரு பெரிய நம்பர் அச்சீவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ விஜய்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது வந்து மெர்சலில் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து பில்ட் பண்ணார். ஸோ இப்போ சிவகார்த்திகேயன் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். 330 crores பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கப்புறம் அவருக்கு வந்து உங்களுக்கு ஏஆர் முருகதாஸ் அவர்களோட ஒரு படம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி கூட ஒரு படம் இருக்குது. இது தொடர்ந்து அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணார்னா அவர் தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் இருப்பாருன்னு சொல்லலாம். ஆமாம். அண்ட் அகெயின் இந்த இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காம்படிஷனே வந்து காம்படிஷன் சொல்ல மாட்டேன், ரைசிங் த பார் அப்படிங்கிறது பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் உங்களுக்கு வந்து 330 crores 300 crores கிளப்பில் வந்திருக்காரு. அண்ட் தனுஷ் வந்து 150 crores அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் மகாராஜாவில் வந்து விஜய் சேதுபதி 170 crores அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போதுமே இப்போ டியர் 1 ஆக்டர்ஸில் பார்க்கும்போது விஜய் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வர போகிறாரு. ரஜினி சார் அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் மேபி டவுன் த லைன் இருக்கலாம், அல்ல ஒரு 4-5 ஃபிலிம்ஸ் இருக்கலாம். கமல் சாருக்குமே நமக்கு தெரியும் எல்லாருக்குமே ஏஜ் ஆகிடுச்சு, ஆல் ஏஜ்டு சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ அந்த செகண்ட் லெவலில் இருந்து யார் யார் போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ் சினிமாவோட க்ரோத்தில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஒரு 300 crores பண்ணுறது, விஜய் சேதுபதி வந்து ஒரு 170 crores ப்ளஸ் பண்ணுறது, அண்ட் தனுஷ் ஒரு 150 crores ப்ளஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ பாசிட்டிவ் சைன். ஸோ இவங்கெல்லாம் தான் இன்னுமே தமிழ் சினிமாவை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்ம வந்து எப்போதுமே ஒரு ஓகே சின்ன பட்ஜெட்டில் நிறைய ஃபிலிம்ஸ் வருது, ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணும்போது நம்மளோட மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதை வந்து ரஜினி சார் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போனார், கமல் சார் எடுத்துகிட்டு போனாங்க, விஜய் சார் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அஜித் சார் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற இவங்க எல்லாம் மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க பொசிஷன் பண்ணாங்கன்னா they could go to the next level. ஸோ இப்போ இந்த காம்படிஷன் நடந்து இவங்க 3 பேருக்குள்ள கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் இப்போ ஆக்சுவல் ரேஸ்க்குள்ளே வராங்க. பிகாஸ் இந்த டாப் டயர் 1 ஆக்டர்ஸ் வந்து தன்னுடைய கரியர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் சார் பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், அஜித் சார் வந்து தன்னுடைய ரேசிங் கரியராக இருக்கட்டும், ரஜினி சார் அண்ட் கமல் சார் அவங்க அந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஜோனில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டம் இவங்க 3 பேருக்கான அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் இட்ஸ் கோனா பி ஹெவி இல்லையாங்க? இல்லை இது நான் காம்படிஷனாக பார்க்குறத விட இப்போ என்னென்னா இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நெல்சன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரஜினி சார் கூட படம் பண்ணுறாங்க 2 பேருமே பேக் டு பேக். இந்த மாதிரி ஒரு டாப் டேரக்டர்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ தமிழ் சினிமாவில் இருக்க மார்க்கெட் பார்க்கும்போது ஒன்ஸ் விஜய் இஸ் கோயிங் டு ரிட்டையர்,
ரஜினி சார் அவருக்குமே ஒரு 73 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது எல்லா படமுமே அவர் பண்ண முடியாது. ஸோ இவங்க 2 பேரும் தவிர்த்துடலாம். அப்போ கமல் சாருமே ஒரு மாரி ஏஜ் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அவருக்குமே எவ்வளோ ஃபிலிம்ஸ் அவர் பண்ணுவாருன்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி டாப் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நம்ம நம்ம இருக்க ஆக்டர்ஸ் கூட யார் கூட ஒர்க் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கான மார்க்கெட் இல்ல. தே வாண்ட் டூ மேக் ஃபிலிம்ஸ் அட் ஒரு 300 க்ரோர்ஸ், 400 க்ரோர்ஸ் பண்றாங்க. பட் அவங்களுக்கான மார்க்கெட் வந்து இங்க இருக்கிற ஆக்டர்ஸ் கிட்ட இல்ல. இவங்கள தவிர்த்துட்டீங்கன்னா. எல்லாருமே நம்ம சொன்ன மாரி ரிட்டயர்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த ஆக்டர்ஸ் பீ இட் சிவகார்த்திகேயன், பீ இட் தனுஷ், பீ இட் விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் தங்களோட மார்க்கெட்ட க்ரோ பண்றப்ப, இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்க படம் பண்றதுக்கு இருக்கும். இப்ப நம்ம பார்க்கும்போது லோகேஷ் வந்து பிரபாஸ் கூட படம் பண்ற மாதிரி இருக்கு. நெல்சன் வந்து ஒரு என்டிஆர் கூட படம் பண்ற மாரி இருக்கு. இல்லன்னா ஹிந்தி போக வேண்டியது. அட்லி மாரி டைரக்டர்ஸ் வந்து ஹிந்தி போறாங்க. ஸோ இங்க அவங்களுக்கான ஆக்டர்ஸ் இல்ல. ஸோ அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இவங்க க்ரோ ஆனாங்கன்னா, இவங்களோட மார்க்கெட் க்ரோ ஆச்சுன்னா. ஓகே, ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் தெலுங்கு மார்க்கெட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப அங்க நல்ல அந்த ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு? அண்ட் அவங்க பேன் இண்டியா அப்படின்ற ஒரு ஜோன் மூலமா நம்ம உள்ள வந்து கிராஸ் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இப்ப புஷ்பாவே நம்ம எடுத்துக்கலாமே. ஃபாஸ்டஸ்ட் 1000 க்ரோர்ஸ்ல கரெக்ட். இருக்கிறாங்க. ஸோ அதுடைய தாக்கம் எப்படி இருக்கு? அதான் இப்ப தமிழ் வந்து கண்டிப்பா நம்ம வந்து அந்த 1000 க்ரோர்ஸ் கிளப்ங்கிறது வந்து நம்ம அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். மேபி நெக்ஸ்ட் இயர் நமக்கு கூலி இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜெயிலர் 2 இருக்கு. இந்த 2 ஃபிலிம்ஸ் நமக்கு எடுத்துட்டு போகலாம். அண்ட் நம்ம தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸ் கொஞ்சம் அந்த ஹிந்தி மார்க்கெட்ட வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு அந்த 8 வீக் விண்டோங்கிற ரிஸ்க்க எடுக்கலாம். இந்த இயர் வந்து கங்குவா, இண்டியன் 2 எடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெருசா நம்மளால எதுவும் பண்ண முடியல. பட் அந்த ரிஸ்க்க எடுக்கலாம். அப்பதான் நம்ம வந்து மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் ரியலா நடக்கும். மேபி ஒன் ஃபிலிம் ஆஃப் அன் ஆக்டர் ஒரு 100 க்ரோர் டச் பண்ணுச்சுன்னா, கன்சிக்யூட்டிவா அவர் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான ஆம்பிஷனும் இங்க இருக்கணும்னு நெனைக்கிறேன். அது இங்க இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸுமே, ப்ரொடியூசர்ஸுமே அத கான்சன்ட்ரேட் பண்றதில்ல. மேபி கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா, நம்மளுமே அந்த இத நோக்கி அச்சீவ் பண்ணலாம். தெலுங்கு ஃபிலிம் மேக்கர்ஸ் அத வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, தேவாரா வந்து ஹிந்தில பெருசா பண்ணல அந்த படம். பட் இட்ஸ் ஆல்சோ இந்த டாப் கிராஸ்ல. டாப் கிராஸ்ல இருக்கு. பட் அது வந்து கோட்டு கீழ தான் இருக்கு. கரெக்ட். வித் ஹிந்தி கூட பண்ணா கூட, அது கோட் கீழ இருக்கு. அப்போ ஹிந்தில அந்த 80 க்ரோர்ஸோ, அந்த 70 க்ரோர்ஸோ பண்ணலனா, அந்த படத்தோட ஒரு ஓவரால் கிராஸ் எடுத்து யோசிச்சு பாருங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தேவாரா பண்ணதுனால, அடுத்து ஒரு என்டிஆர் ஃபிலிம் வரும்போது, வார் 2 பண்றாரு அவரு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ இங்க இருக்க ஆக்டர்ஸும், ப்ரொடியூசர்ஸும் தொடர்ந்து தங்களோட படங்கள ரன் ஆகுதோ இல்லையோ, கொஞ்சம் ஹிந்தி மார்க்கெட்ல புஷ் பண்ணி, அங்க ஒரு பொசிஷன் பண்ணாங்கன்னா, நமக்குமே அந்த 1000 க்ரோர்ஸ் வந்து ஈஸியா நடக்கும். ஏன்னா, இங்கேயும் அந்த மாஸ் எலிவேஷனுக்கான படங்கள் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இருக்கு. டெக்னிக்கலி வி ஆர் அட்வான்ஸ்ட். ஸோ எல்லா விஷயங்களுமே இருக்கு. ஜஸ்ட் தட் ஆல் இட் நீட்ஸ் இஸ் ஒரு கரெக்டான ஃபிலிம் மேக்கர், கரெக்டான ப்ரொடியூசர், கரெக்டான ஆக்டர் வந்து சிமெண்ட் பண்ணி பண்ணணும். அது எப்போதுமே ரஜினி சார் தான் அந்த பயணியரா இருப்பாரு. மேபி அது வந்து நமக்கு வந்து கூலி அண்ட் இதில நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 2ல. எஸ். ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ 2024 பேசியிருந்தாலும் 2025ல சில விஷயங்கள பத்தி மட்டும் லைட்டா டச் பண்ணிடலாம். இப்போ கூலியா இருக்கட்டும், ஜெயிலரா இருக்கட்டும் 1000 க்ரோர்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வேறஸ் இன்னொரு பக்கம் விடாமுயற்சியோட ரிலீஸ் நெருங்கிட்டு இருக்கு. அண்ட் தளபதியோடைய கடைசி படமும் இருக்கு. ஸோ அதுவும் 1000 க்ரோர் தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் இட்ஸ் தளபதி இஸ் த லாஸ்ட் ஃபிலிம் இல்லையா? இல்ல எந்த ஃபிலிம்னாலுமே நமக்கு 1000 க்ரோர்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா, நமக்கு ஹிந்தி மார்க்கெட் வேணும். அஃப்கோர்ஸ் விஜய்க்கு வந்து இப்போ கன்சிஸ்டன்ட்டா லியோவுமே மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் இல்லாம ஒரு 40, 45 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணுச்சு. இதுவுமே ஒரு 30, 32 க்ரோர்ஸ்க்குள்ள கலெக்ட் பண்ணியிருக்கு ஹிந்தில. வித் மல்டிப்ளெக்ஸ் அது நடக்க நெறைய சான்சஸ் இருக்கு. பட் அது ப்ரொடியூசர்ஸ் தான் கால் எடுக்கணும். விஜயுமே அதுக்கான ஆம்பிஷன் இருக்கணும். அது அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்க அங்கெல்லாம் போய் ப்ரமோட் பண்ணணும். அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இங்க அந்த ஒரு ஃபேக்டர் தான் ஃபேக்டர் வந்து இங்க மிஸ்ஸிங் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ புஷ்பாக்கு அல்லு அர்ஜுன் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாரு. எல்லா ஏரியாவுமே போய் தொட்டுட்டு வந்தாரு. ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஹி டிட் த கிரேட் ஜாப். கரெக்ட். அது வந்து இப்போ சூர்யா சார் பண்ணாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் ஹேப்பன். கமல் சாருமே பண்றாரு. அது வந்து மேபி நமக்கு வந்து தக் லைஃப்ல நடக்கலாம். ஏன்னா வித் கமல், மணிரத்னம் அண்ட் அதர்ஸ் அது கூட நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆம்பிஷன் இருந்து கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணோம்னா ஃபார் ஷுர். ஏன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணோம். தமிழ்ல இருந்து தான் நமக்கு ஒரு ரோஜாவா இருக்கட்டும், இல்ல ஒரு பாம்பே இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க வந்து இந்தியனா இருக்கட்டும். ஸோ இந்த ஃபிலிம்ஸ்லாம் 90ஸ்லேயே நம்ம வந்து ஹிந்தி மார்க்கெட்டை வந்து பொசிஷன் பண்ணோம். இந்திரன் நல்லா போச்சு அங்கே ஆக்சுவலாக அந்த டைமில். 2.0 வந்து ஒரு நல்ல கலெக்ஷன். ஸோ நம்ம வந்து எப்போதுமே முன்னாடி போயிட்டு இருந்தோம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஸ்கேலுக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. பட் டேஸ் இருக்குது நமக்கு இன்னும் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். பட் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள் இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய படங்கள்?
அஃப்கோர்ஸ் வேட்டை இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கிவன் தட் ஜெயிலரோட ஃபாலோ அப்பா வர்றதுனால. மேபி அது என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இல்லன்னு நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 300 க்ரோர்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அந்த படம். அஃப்கோர்ஸ் கங்குவா. அ அவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். பெட்டரா பண்ணியிருந்தத விட அந்த கான்டென்ட்டே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். இருந்திருந்தா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து நம்ம எங்கேயோ அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட் தான். அகைன் இந்தியன் 2 அதுவுமே இதுதான். ஸோ இந்த படம்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. எனக்கு வந்து ஒரு கான்டென்ட்டா ரொம்ப நல்ல கான்டென்ட். பட் அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நெனச்ச படம் மெய்யழகன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவ்ளோ அவ்ளோ கலெக்ட் பண்ணல. ஓவர்சீஸ்ல அந்த படம் ஹிட் ஆக்சுவலா. பட் தமிழ்நாட்டுல அது வந்து ஒரு ஆவரேஜான படமாச்சு. நெட்ஃப்ளிக்ஸ்ல இன்னைக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1 1 1/2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் அந்த டாப் 10 சார்ட்ஸ்ல இருக்கு. அப்போ ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. பட் தமிழ்நாட்டுல இல்ல. அதான் இந்த மாரி ஒரு நல்ல படம். இப்ப நான் அன்பே சிவம் வரும்போது எல்லாருமே சொன்னாங்க, அன்பே சிவம் மாதிரியான படம் வந்து இப்போ வந்திருந்ததுன்னா ரன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அன்பே சிவம் மாதிரியான ஒரு படம் தான். அது. பட் அது ரன் ஆகல. எனக்கு அது ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான். நம்ம ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கணும். அது வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் மேல தப்பே கிடையாது. இட்ஸ் வெரி குட் ஃபிலிம். பட் நடக்கல. ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் சில படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஜமாம்னு ஒரு படம் வந்திருந்தது. அது ரொம்ப நல்ல படம். அது அஃப்கோர்ஸ் நல்லா பண்ணல. அப்புறம் கொட்டுக்காளி அஃப்கோர்ஸ் அது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம் தான். பட் அந்த படம் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா தோணுச்சு. கருடனுக்கு அப்புறம் சூரியோட ரிலீஸ்ல ஆமா, இருந்தது. ஆமா. ஒரு பெரிய பட் அஃப்கோர்ஸ் அது ஆஃப் பீட் தான். அது எஸ் எஸ். வேர்ல்டுல எங்க ரிலீஸ் ஆயிருந்தாலும் பெரிய கலெக்ஷன்ங்கிறது பண்ணியிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த படங்கள் தான் ஓகே. எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா கலெக்ட் பண்ணியிருக்கலாம் இந்த அப்படின்னு. படம்லாம் கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. பட் அந்த படங்கள் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கும். அந்த மாதிரியான படங்கள். இல்ல இதுவே சர்ப்ரைஸ் தான். மகாராஜா இவ்வளோ கலெக்ட் பண்ணதே சர்ப்ரைஸ் ம். தான். ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி நமக்கு தெரியாதுல்ல என்ன மாதிரியான ஆமா ஆமா கான்டென்ட். ஆமா. ம். இப்போ எப்படி இருக்குன்னா, ஆடியன்ஸ் வந்து படம் நல்லா இருக்குன்னு நெனச்சுட்டாங்கன்னா, அதோட கலெக்ஷன் எங்கேயோ இருக்கு. ம். இப்போ லப்பர் பந்து ஒரு மாதிரி ஒரு படம் வந்து ப்ரொடியூசர்ஸுமே அவங்க வந்து ஒரு 6 க்ரோர்ஸ்க்கு தான் அந்த படத்தோட ரைட்ஸ குடுத்துருக்காங்க. ம். பட் கலெக்ட் பண்ண படம் காசு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 க்ரோர்ஸ் இன் ம். தமிழ்நாடு அலோன். வாழை மாதிரி ஒரு படம். ஆமா. ஆஃப் கோர்ஸ். அது வந்து ஆக்சுவலி ஓடிடிக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட படம். அது தியேட்டர்ல சும்மா ஒரு ரிலீஸ் பண்ணலாம் ஃபார்மாலிட்டிக்குன்னு பண்ணாங்க. பட் அதோட கலெக்ஷன் பயங்கரமா இருந்தது. ஸோ இந்த மாரி படங்கள் நெறைய இருக்கு. ஸ்மால் ஐ ஃபிலிம்ஸ். திங்க் கருடனுமே நல்லா ஆமா, பண்ணுச்சுன்னு ஆமா. நினைக்கிறேன். நம்ம கருடன் ஓகே விடுதலை பண்ணுச்சு. பட் ம். கருடன் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது, அது ஒரு 50 க்ரோர்ஸ் தமிழ்நாட்டுல கலெக்ட் ம். பண்ணதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அதான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் இருந்துட்டா பார்க்குறாங்க. எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்தா, படமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே ஆடியன்ஸ் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வரும்போது பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ மல்டிபிளா படங்கள் வந்தாலும், ஒரு சில படங்கள் வந்து செம்ம ப்ராஃபிட்ட ஏற்படுத்தி குடுத்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான படங்கள் இந்த 2024ல என்ன படங்கள்? அஃப்கோர்ஸ் நம்ம இந்த டாப் 10 கிராஸஸ் சொல்லியிருந்தோம்ல. ம். இப்ப அதுல வந்து பார்க்கும்போது கோட் ம். வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள். இது வந்து தமிழ்நாடு நம்பர்ஸ் மட்டும் நான் சொல்றேன். தமிழ்நாடு நம்பர்ஸ். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 218 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ வந்து கோட் வந்து அ பெரிய படங்கள்ல ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். 100 க்ரோர்ஸ் ஷேர் ப்ளஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர்ன்னு சொல்லலாம். ப்ராஃபிட்டபிள். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட அமரன். ம். ஆல்மோஸ்ட் 160 க்ரோர்ஸ் தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவுமே வந்து ஒரு பெரிய நம்பர். கிட்டத்தட்ட 75 to 80 க்ரோர்ஸ் ஷேர் ம். அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பர். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி. கிராஸ் வந்தாலே பெரிய விஷயம்னு நெனச்சாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. பட் அது ஒரு பெரிய நம்பர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து வேட்டையன். அ அதுவுமே ஒரு ஒரு மாதிரி அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஒரு 100 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 50 க்ரோர்ஸ் ஷேர் விச் இஸ் ஓகே. ம். ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்ன்னு நம்ம டீசென்ட் சொல்லலாம். ப்ராஃபிட் ஆமா. ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதிகமா கலெக்ட் பண்ண படம் ராயன். ம். ராயன் வந்து ஆல்மோஸ்ட் 80 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவுமே ப்ராஃபிட் தான். அது வந்து பிக் ஸ்டார்ஸ் ஃபிலிம்ஸ்ல இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அரண்மனை 4. ம். அரண்மனை 4 வந்து கிட்டத்தட்ட வந்து 67 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. விச் இஸ் பிக் பிளாக் பஸ்டர் அந்த படம். ஏன்னா அவ்வளோ எதிர்பார்க்கல. அ அந்த அரண்மனை அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்து இந்த 4த் இன்ஸ்டால்மெண்ட் தான் பயங்கர பயங்கர பிளாக் கிராஸ். பஸ்டர். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து ஒன் செகண்ட். மஞ்சுமேல் பாய்ஸ். ம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு மலையாளம் வெர்ஷன்லேயே டப் இல்லாம ஆல்மோஸ்ட் 64 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். மேபி கிரெடிட்ஸ் கோஸ் டு கமல் சார். ஆமா. அந்த சாங்ஸா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே சேர்ந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு அப்புறம் நெறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம இதில எப்படியாவது பெனட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ஒரு லுக்ரேட்டிவ் மார்க்கெட்டா இருக்கு. ஸோ மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 63.5 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து
மகாராஜா, கருடன் ஆல்மோஸ்ட் ஒரு 50 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் இதில் அயலான் விட்டேன் 55 க்ரோஸ். பட் அது ப்ராஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ப்ராஃபிட் கிடையாது. அவங்களோட பட்ஜெட்டுக்கு. ஆமாம். பட் கிராஸ் வந்து பெரிய கிராஸ். ம். பட் இது இல்லை. ஸோ கருடன் அண்ட் மகாராஜா ஆல்மோஸ்ட் Okay. 50 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு வந்து லப்பர் பந்து 40 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. எக்ஸ்பெக்டே பண்ணல யாருமே. பட் வந்து ஒரு ஃபினாமினல் ரன். ஆல்மோஸ்ட் நிறைய ஆடியன்ஸ் பார்த்தாங்க அந்த படத்தை. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய இருந்தாங்க. ஒரு ஸ்மால் ஃபிலிம் வந்து இந்த மாதிரி ஒரு 40 க்ரோஸ் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ரியலி ஃபினாமினல். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறப்ப நிறைய ஸ்மால் ஃபிலிம்ஸ்க்கான ஸ்மால் ஆர் மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கான ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ நமக்கு வந்து லப்பர் பந்து வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து டிமாண்டி காலனி. ஆல்மோஸ்ட் 35 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. அகெயின் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் சீக்குவலாக வருது. நமக்கு எப்போதுமே ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து ஃபினாமினல் ரன் ஆகும் நம்ம தமிழ் சினிமாவில். டிமாண்டி காலனி 2வுமே 35 க்ரோஸ் பெரிய ப்ராஃபிட். அதுக்கப்புறம் சர்ப்ரைசிங்லி அகெயின் அனதர் ஃபிலிம். இப்போ நம்ம லப்பர் பந்து வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்னு சொன்னோன்னா இல்லை ஸ்மால் பட்ஜெட் சொன்னோன்னா அதோட ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்டில் எடுத்தப்பட்ட படம் தான் வந்து வாழை. கிட்டத்தட்ட 32 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். அது வந்து அந்த ரன் வந்து வேறு லெவல் பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். அது டைம்ஸாக நீங்கள் பார்க்கும்போது அது எங்கேயோ இருக்கும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து 2 தெலுங்கு ஃபிலிம்ஸ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து கல்கி ஆல்மோஸ்ட் ஒரு 43 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு, விச் இஸ் ரியலி குட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த படம் வந்து புஷ்பா. இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு ரன்னிங் நம்ம இன்னும் பண்ணணும். 55 க்ரோஸ் இப்போதே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ லாங் ரன்னில் அரௌண்ட் 70 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வில் சி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபிலிம்ஸாக நிறையா பண்ணியிருக்கு. மலையாளம் ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கப்போ ஆவேஷம் வந்து தமிழில் பெருசாக டப் பண்ணல அந்த படம். பட் ஸ்டில் இட் கலெக்டட் அரௌண்ட் 11 க்ரோஸ். அது வந்து இட்ஸ் பிளாக் பஸ்டர் ஆவேஷம். அதுக்கப்புறம் வந்து பிரேமலு தமிழ்லையும் டப் பண்ணாங்க. மலையாளம் வெர்ஷனுங்க ரன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் அதுவுமே ஒரு 10.5 க்ரோஸ் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மலையாளம் படங்கள்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பிரேமலு, மஞ்சுமேல் பாய்ஸ், ஆவேஷம் இந்த 3 படமே பெரிய பிளாக் பஸ்டர். சின்ன சின்ன படங்கள் சென்னை மல்டிப்ளெக்ஸஸ்லாம் வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் இதுதான் ப்ராமினன்ட் பிளாக் பஸ்டர். ஆமாம். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக தெலுங்கு படம் தான் எதுவுமே லக்கி பாஸ்கர். ஸோ 16.5 க்ரோஸ் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ரியலி குட். ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட் டே கலெக்ஷன் சொன்னீங்கன்னா 15 lakhs. ஓகே, ஃபர்ஸ்ட் டே தமிழ்நாட்டில். ஓகே. பட் ஏன்னா அந்த படத்தோட காம்படிட்டிவாக நிறைய படங்கள் தீபாவளி ரிலீஸஸ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து அமரன் இருந்தது, பிளடி பகர் இருந்தது, பிரதர் இருந்தது, இந்த படமும் வந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன்ஸ் பெருசாக கிடைக்கல. பட் அட் த எண்ட் ஆஃப் த ரன் வந்து 16.5 க்ரோஸ். அண்ட் துல்கர் வந்து தன்னோட படங்கள் வந்து தொடர்ந்து ஹஸ் பீன் டெலிவரிங் ஹிட்ஸ் ஹியர் இன் தமிழ், தெலுங்கு ஆல்சோ. அண்ட் அதான் ஒரு பேன் சவுத் ஹீரோவாக இருக்கார். எப்படி சீக்கிரம் டயர் 2ல ஜாயின். ஆமாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கில்லி வந்து ரீரிலீஸில் ஒரு 25 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். அதாவது எப்போவோ ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியும் அவருக்கு பல வருஷங்கள் கழிச்சும் ஒரு ப்ராஃபிட் கெடுக்குதுங்கிற படம் வந்து கில்லி. ஸோ இந்த இயர் வந்து ஆக்சுவலாக அவருக்கு 2 படமும் சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 490-500 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்க்க படம் வந்து ஸ்டார் ஆக்சுவலாக நல்லா கலெக்ட் பண்ணியிருந்தது. 22 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. கவினுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் கிராஸ் இந்த இயரில். அதுக்கப்புறம் ஸ்டாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹிட்ஸ், அதாவது இது வந்து பெரிய ஹிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட படங்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ரோமியோ ஒரு 14.5 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. தென் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படம் ஒரு 14.5 க்ரோஸ். தென் ப்ளூ ஸ்டார் அது ஒரு 11 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. தென் லவ்வர் அது வந்து 10.3 க்ரோஸ். தென் ஜீவாக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹிட் வந்து பிளாக் அது வந்து ஒரு 11 க்ரோஸ். இதை தவிர இன்னொரு தெலுங்கு ஃபிலிம் நானியோட சூர்யா சாட்டர்டே, அது எல்லாம் சேர்த்து ஒரு 5.8 க்ரோஸ். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நம்ம தமிழில் ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா மேபி இந்த வருஷம் விடாமுயற்சி வந்திருந்தால் இட் குட் பி a கேம் சேஞ்சர். இன்னுமே நம்ம கலெக்ஷன் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓவரால் கிராஸ் அண்ட் இந்த லிஸ்ட்டுமே மாறி இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக நமக்கு இருக்கிற கலெக்ஷன். ஓகே. ஸோ அடுத்து இப்போ நம்ம 2025 பார்க்குறப்போ தமிழ் சினிமாவுடைய லெவல் எப்படி இருக்க போகுது? அதான் 25ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே we are going to start with விடாமுயற்சி. இப்போ அஜித் குட் பேட் அக்லி
இட்ஸ் இந்த டைலமோ இல்லையா? இல்ல. குட் பேட் அக்லி வர்ற மாரி தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் அஜித் வந்து இதுக்கு டப்பிங் முடிச்சுட்டாரு. அஜித் சார் வந்து இந்த படத்துக்கு டப்பிங் முடிச்சுட்டாரு. அண்ட் ரிலீஸ் வந்து ஜான் 9ன்னு ஓவர்சீஸ்லேருந்து எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அதில எந்த விதமான இதுவுமே கிடையாது. சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் இருக்கு. பட் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து அந்த ஜான் 9த்த நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ விடாமுயற்சி தான் நமக்கு வரப்போகுது பொங்கல்ல. ஸோ விடாமுயற்சி இருக்கு. கேம் சேஞ்சர் அதோட ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. தென் வீரதீர சூரன். ஆக்சுவலா நெக்ஸ்ட் இயர் எல்லா பெரிய ஹீரோஸ்க்குமே ஒரு படம் இருக்கு. 1 ஆர் 2 ஃபிலிம்ஸ் இருக்கு. பட் அது எல்லாமே ஓப்பனிங்லயே இருக்குல்ல. அந்த ஜான்லயே ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த வாட்டி கொஞ்சம் ஆமா. ஓப்பன்லயே ஜான்ல இருக்கு. இருந்தே ஆரம்பிச்சுர்றோம். நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. தென் ஃபெப்லயே ஐ திங்க் தனுஷோட ஒரு படம் வருது. குபேரா வரும்னு நெனைக்கிறேன். தென் ஏப்ரல்ல ஹோப்ஃபுல்லி நம்ம சூர்யா 44 வரும்னு நெனைக்கிறேன். தென் வீரதுரசுரன் வந்து ஜான்லயே வந்துருது. ஸோ நெறைய ரிலீஸஸ் இருக்கு. தக் லைஃப் இருக்கு. கூலி இருக்கு. தென் தளபதி 69 இருக்கு. தென் அஜித் மேபி குட் பேட் அக்லியுமே நெக்ஸ்ட் இயரே ரிலீஸ் ஆகுறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அஜித்க்கு 2 ரிலீஸ் இருக்கு. இந்த வருஷம் ரிலீஸே இல்ல. நெக்ஸ்ட் இயர் வந்து 2 ரிலீஸஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் தான். ஒவ்வொரு இயருமே பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் வரப்போகுது. அண்ட் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாரி சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு? விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாரு? அண்ட் தனுஷோட இட்லி கடை என்ன ஆகப் போகுது? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ஒரு பெரிய இயரா இருக்கும்னு நெனைக்கிறேன் தமிழ் சினிமால. கண்டிப்பா. பட் அது 1000 crores போகுமான்றது தான் இப்போ ஆமா. அந்த ஒரு நீங்க சொன்ன மாரி அந்த ஹிந்தி மார்க்கெட்டுடைய அந்த மல்டிப்ளெக்ஸ் செயினுடைய விண்டோ எந்த அளவுக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த கிராஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓடிடிலயுமே நம்ம பேசின படங்கள் வந்து செம்ம டாமினன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதோடைய அந்த ஷேர்ஸ் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? இல்ல ஓடிடி வந்து முன்னாடியே ரைட்ஸ் வாங்கிடுறாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அது என்ன வருதோ அதுதான். பட் ஆனா சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு மகாராஜா எனக்கு பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, பயங்கரமா ஓடிடில இந்த வருஷம் நம்ம படங்கள் எது ஷைன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா அண்ட் தென் மெய்யழகன். இந்த 2 படமும் வந்து பேன் இண்டியா லெவல்லயுமே வந்து அந்த சார்ட்ஸ்ல ரொம்ப நாளா இருந்தது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கோட், வேட்டையன் இதெல்லாம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். ஏன்னா பெரிய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ. பட் இந்த 2 சின்ன படங்கள் வந்து சின்ன படம் மீடியம் பட்ஜெட் ஃபிலிம் வந்து இவ்வளோ தூரத்துக்கான ரீச் இருக்கிறது பெரிய விஷயம். அண்ட் இது வந்து அந்த ஓடிடி ஜெயண்ட்ஸ் அவங்க வாங்குறதுமே அவங்களோட இது இனிமே சேஞ்ச் ஆகலாம். மேபி குட் கான்டென்ட் வாங்கினா நமக்கு வியூவர்ஷிப் வருவாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஸோ அவங்க பார்த்துட்டு நல்ல படங்கள் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரியுமே இருக்குது. ஸோ இவ்வளோ படங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் இவ்வளோ கிராஸ் இருந்தாலும் இப்போ அடுத்த ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு கட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இனி ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்க போகிறது யார்? யார் மேலே இனிமேல் ப்ரொடியூசர்ஸ் வந்து படையெடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி யார் இருக்கிறாங்க? இல்லை இப்போ கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இந்த 3 பேரும் கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து கீழே இப்போ இருக்கிற நியூ கம்மர்ஸாக பார்க்கும்போது எப்போதுமே ஒரு சினிமாவில் வந்து அந்த நியூ என்ட்ரன்ஸ் வந்து அவங்க ஒரு க்ரௌட் எடுத்துகிட்டு வரும்போது சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் சேதுபதி 2 பேரும் ஒன்றா வர்றப்போ நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஒரு பூம் கிடைச்சது. அதாவது ஒரு படம் வந்து ஒரு 10 to 20 crores எடுத்து பயங்கர ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். எல்லா படமே 50, 60 கோடி இல்லை 100 crores இன்வெஸ்ட் பண்ண முடியாது ப்ரொடியூசர்ஸால். இந்த மாதிரியான அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் மணிகண்டன் அண்ட் கவின் இவங்க 2 பேரும் இண்டஸ்ட்ரியை எடுத்துகிட்டு போவாங்க. ஐ மீன் செகண்ட் லெவலில். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக மணிகண்டனோட ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 10 crores இல்லை ஒரு 12 crores அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுது தமிழ்நாட்டில். ஒரு 5-6 crores ஷேர் விச் இஸ் குட். அது அவருக்கு ஒரு நல்ல படம் கிடைக்கும் போது அதோட கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவராலையுமே பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஐ திங்க் அவருமே அவருக்கான டேரக்டர்ஸுமே நிறைய லைக் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் டேரக்டர்ஸ் வராங்க. ஸோ அண்ட் கவின் அஃப்கோர்ஸ் லேடி பக்கர் நல்லா போகலை. பட் ஓடிடியில் நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்டார் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அவருக்கு 22 crores. அது ஒரு ஆவரேஜ் ரிவ்யூ தான் வந்தது. ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அந்த படம் வரல. பட் ஸ்டில் இட் கலெக்டட். அண்ட் அசோக் செல்வனுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல் ஹி நீட்ஸ் இஸ் ஒரு கரெக்டான ஒரு படம் அவருக்கு. அசோக் செல்வன் கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு நல்ல கான்டென்ட் படத்தில் வருவாருன்னு மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு 11 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே அவருமே அந்த ரேஞ்சில் இருக்காரு. அந்த 10 to 15 crores அந்த ரேஞ்சில் இருக்காரு. அவருமே இன்னும் கொஞ்சம் கரெக்டான பொசிஷன் அது மீன் ரோமை கடவுளை மாதிரியான ஒரு படமோ இல்லை ஒரு கரெக்டான ஒரு ஃபிலிம் அவருக்கு கிடைச்சதுன்னா, போர் தொழில் மாதிரி ஒரு படம் கிடைச்சதுன்னா தொடர்ந்து கிடைக்கணும். கிடைக்கிறப்போ அவருமே ஹி குட் கோ. ஸோ இந்த 3 ஆக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க. அசோக் செல்வன், கவின் அண்ட் மணிகண்டன். இவங்க மேலே ஒரு மாதிரி மீடியம் பட்ஜெட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தே குட் இன்வெஸ்ட் தேர் மணி அண்ட் கரெக்டான டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் லெவல் போவாங்க இவங்க அப்படின்னு தோணுது. ஓகே. ஏன்னா இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னன்னா இப்போது தனுஷ் வந்து 50 படங்கள் நடித்து ஒரு இடத்த அடைஞ்சிருக்கிறாரு.
விஜய் சேதுபதியும் கிட்டத்தட்ட 50 படங்கள் நடிச்சு ஒரு இடத்துல இருக்காரு. பட் இவங்க 2 பேருடைய கரியருடைய பாதி லெவல்ல தான் எஸ்கே இருக்கிறாரு. படங்களா பார்க்குறப்ப. லைக் எஸ்கே 21, 22, 23. ஆனா அவங்கள சர்பாஸ் பண்ற இடத்த அடைஞ்சிட்டாரு இந்த ஷார்ட் டைம்ல. அண்ட் இன்னொரு பக்கம் எஸ்கே உடைய கரியர் எங்க இருக்கு? கவின் நம்ம பேசின மாரி 10 படங்கள் கூட இன்னும் பண்ணல. ஆனா அவரும் அந்த ஒரு உச்சத்த அடைஞ்சுகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ரேஸ் ஒண்ணு நடக்குமா? எஸ்கே அண்ட் கவின் மாரி ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அது டூ இயர்லி. ஏன்னா இவங்க இப்பதான் வந்திருக்காரு கவின். ஸோ அவர் வந்து சிவகார்த்திகேயன் அச்சீவ் பண்றது எனக்கு தெரில. அவ்வளோ தூரத்துக்கு இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக சிவகார்த்திகேயன் குட் டெலிவர் 100 crores மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் சொன்ன கொஸ்டினில் அஃப்கோர்ஸ் சிவகார்த்திகேயன் வந்து வெரி சூசி ஒன்று. இன்னொன்று அவர் படங்களை வந்து பொசிஷன் பண்ணுற விஷயங்கள், அதாவது ஒரு பெரிய டைரக்டர் வேணும், ஒரு பெரிய சினிமோட்டோகிராஃபர், அந்த மாதிரி அவரோட படமே லார்ஜ் கேன்வாஸில் எடுக்கப்படுறதுனால ஆடியன்ஸுக்குமே அது வரணும்னு தோணுது. அண்ட் ஆல்சோ இஸ் ஒரு பெரிய என்டர்டைனர் அந்த மாதிரி. ஸோ இவங்க ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா அவர் பண்ணுறது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் பண்ணுறாரு. ஒரு மாவீரனாக இருக்கட்டும், இல்லை இப்போது இந்த படம் அமரனுமே வந்து ஒரு இட்ஸ் நாட் ஒரு ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபிலிம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு நல்ல எமோஷனல் கான்டென்ட், ஒரு நல்ல குவாலிட்டி கான்டென்ட். பட் அது இன்னைக்கு சக்சீட் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் மேபி ஹிஸ் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்குது. அவர் வந்து மேபி டெக்னிக்கலி தன்னோட படங்கள் வந்து எங்கேயுமே தப்பாயிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி ஆல்மோஸ்ட் சிமிலர் டைமில் தான் வந்தாங்க. அவர் 50 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாரு. இவர் இப்போ தான் பட் 50 ஃபிலிம்ஸ் பார்த்தாலுமே அவருடைய கரியர்ல ஒரு 20 படம் தான் சொல்ற மாதிரி இருக்கு. மிச்ச படங்கள் லைக் ஓகேஷ். ஆமா. லைக் டிட் ஆவரேஜ் தான். அதான் அப்படி தான் பண்ண முடியும்ல. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. சில ஃபிலிம்ஸ் மிஸ்டப் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. மேபி இப்போ மகாராஜா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுத்தா. அஃப்கோர்ஸ் அவர் தெரியாமல் இல்லை. அவர் கரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குட் ஃபிலிம்ஸ் இருக்குது. கண்டினியூஸாக குட் ஃபிலிம்ஸ் கொடுத்துட்ருக்கவர் விஜய் சேதுபதி. அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன மிஸ்டெப்ஸ் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ இந்த மகாராஜாக்கு அப்புறம் அது வந்து அவர் ஆக்சுவலாக நிறைய படங்கள் சைன் பண்ணல. விடுதலை 2க்கு அப்புறம் இஸ் வெயிட்டிங் ஆக்சுவலாக. எஸ். நிறைய சைன் பண்ணல. மேபி அவருக்குமே அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக சம்மன் பண்ணாருன்னா அவருமே இது பண்ணலாம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க 3 பேருமே டியர் 1க்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க இப்போ. ஸோ ஓவரால் நம்ம இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறப்போ ஐ திங்க் விஜய் அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த வருஷத்தில் ரொம்ப ஜாஸ்தி. லைக் கிராசராக அவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் பற்றி லைக் அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன். கரெக்ட். விஜய்க்கு வந்து 2 படங்கள்னு சொல்ல முடியாது. ஓகே, கோட் வந்தது அண்ட் கில்லியுமே வந்தது. ஸோ இந்த 2 படம் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 490 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த படம். ஆல்மோஸ்ட் அது 500 கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் சிவகார்த்திகேயனுமே பார்க்கும்போது இந்த படம் இப்போ 330 அமரன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அவரோட அயலானுமே வந்து ஒரு 75 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900 crores இந்த 2 ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே இந்த 2 ஃபிலிம்ஸ் வந்திருந்ததுன்னா அந்த அந்த படம் அந்த இயர் வந்து பயங்கரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து லியோ அண்ட் வாரிஸ் வந்தது. டுகெதர் 900 crores ப்ளஸ் கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருமே வந்து டூ ஃபிலிம்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இயர் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் விஜய் அண்ட் சிவகார்த்திகேயனோட இயர்னே சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே வந்து குமுலேட்டிவாக 900 crores கலெக்ட் பண்ணியிருக்காங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஓவரால் நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது தமிழ் சினிமா வந்து அரௌண்ட் 2500 crores இந்த இயர் கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. 2500 to 3000. ஸோ அதில் கிட்டத்தட்ட 900 crores பிலாங்ஸ் டு எஸ்கே அண்ட் விஜய். ஸோ கண்டிப்பாக அவங்க 2 பேரோட இயர்னு தாராளமாக சொல்லலாம்.